மதிப்பெண் அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்போது இங்கே சொல்லப்படுகிறது. ராஜசேகர் அவர் 720, ரஜினீஷ் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்ற ரஜினீஷ், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல். இரண்டாவது இடம் பிடித்திருப்பவர் சையத் ஆரிஃபின் யூசுப். 715 மதிப்பெண்களை பெற்றிருப்பவர். ஐனம்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பயின்றவர். 3 ஷைலஜா அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட், சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த மாணவி. மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் பள்ளியைச் சேர்ந்தவர். 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் பெற்ற மதிப்பெண் 715. 4வது இடம் பிடித்திருப்பவர் ஸ்ரீராம். அவர் ஸ்ரீ வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஞ்சட்டி, திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியைச் சேர்ந்த மாணவர். அவர் 715 மதிப்பெண்களை பெற்று 4ஆம் இடம் வகிக்கிறார். 5 ஜெயந்தி பூர்வஜா அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் படித்த பள்ளி கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் போஸ்டல் நகர், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல். 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரோஹித். இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். அதற்கடுத்து 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் சபரீசன். அவர் பெற்ற மதிப்பெண் 715. இவருமே கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். 8ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் ரோஷினி. இவர் பெற்ற மதிப்பெண் 715. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்தவர். 9ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விக்னேஷ். இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர் நாமக்கல்லை சேர்ந்தவர். 10ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விஜய் கிருத்திக் சசிகுமார். இவர் பெற்ற மதிப்பெண் 710. இவர் படித்த பள்ளி தி சுகுணா PIP ஸ்கூல் என்கின்ற பள்ளியில் படித்தவர். இந்த 10 மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டில் முதன்மை பெற்ற 10 மாணவர்களாக இன்றைக்கு அவருடைய பெயர்களை இங்கே வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த தேர்வுகளில் தேர்வாகிற மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் தந்து அவர்களுக்கு முழுமையாக இலவசம் என்கின்ற வகையில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கல்வி தரப்பட்டு வருகிறது, மருத்துவ கல்வி தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களை பொறுத்தவரை முதல் மாணவர் ரூபிகா பெற்ற மதிப்பெண் 669. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 669 மதிப்பெண் பெற்று ரூபிகா முதலிடத்தில் இருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட், சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 2வது இடத்தை பிடித்திருக்கிற மாணவியின் பெயர் காயத்ரி தேவி. இவர் பெற்ற மதிப்பெண் 668. இவரும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் அந்த ஒரு மையத்தில் பயின்றவர். 3வது அனுஷியா. இவர் பெற்ற மதிப்பெண் 665. இவர் படித்த பள்ளி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தண்டையார்பேட்டை, மன்னிக்க வேண்டும், தண்டராம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர். அதற்கு அடுத்து 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரதீஷ். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 665. இவர் பயின்ற பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீலப்பம்பட்டி சேலமா நாமக்கல்லை சேர்ந்த சீலப்பம்பட்டியில்
நம்முடைய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி பள்ளியில் படித்த மாணவர். 5வது இடம் பிடித்திருப்பவர் அன்பரசு. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 662. இவர் பயின்ற பள்ளி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் பயின்ற அன்பரசு 5ஆம் இடம் பிடித்து இதில் தேர்வாகி இருக்கிறார். பூஜா பூஜா என்கின்ற மாணவி ஔவையார் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி அதில் பயின்றவர். அவர் இன்றைக்கு 660 மதிப்பெண்களை பிடித்து 6ஆம் இடம் பிடித்திருக்கிறார். மகாலட்சுமி 659 மதிப்பெண்களை பெற்று சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையில் அந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறார். 7வது மாணவி மகாலட்சுமி. 8வது மாணவி மணிசங்கர். இந்த மணிசங்கர் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரி என்கின்ற பகுதியில் இருக்கிற அரசு மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர் மணிசங்கர் 658 மதிப்பெண்களை பிடித்து இன்றைக்கு அவர் 8ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 9ஆம் இடம் பிடித்திருப்பவர் மோனிகா. இவர் 658 மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு 9ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவர் பயின்ற பயிற்சி மையம் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 10ஆம் இடம் பிடித்திருப்பவர் நந்தகோகுல் 641 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூரில் அந்த பள்ளியில் பயின்று இன்றைக்கு இந்த 10ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்றிருக்கிற இந்த 10 மாணவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மனதார பாராட்டுகிறது. அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் என்கின்ற ஒரு பயிற்சி மையம் அரசின் சார்பில் துவங்கப்பட்டது. அரசின் சார்பில் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் சார்பில் முதல் 10 மாணவர்களில் இன்றைக்கு அங்கிருந்து மட்டுமே 4 மாணவர்கள் தேர்வாகி அந்த மையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அரசின் ஒரு சார்பில் தொடங்கப்பட்ட மையத்தில் 4 மாணவர்கள் முதல் 10ல் 4 பேர் வந்திருப்பது ஒரு மகத்தான இமாலய சாதனை. இந்த பயிற்சிகளை பொறுத்தவரை பெரிய அளவில் தனியார் மையங்களில் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அங்கிருந்து வருவது என்பதை காட்டிலும் ஒரு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் குறிப்பாக மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் தொடங்கப்பட்ட இந்த மையத்தில் படித்து 4 பேர் இன்றைக்கு முதல் 10ல் இடம் பிடித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சாதனை. அதற்கு அடுத்த நிர்வாக ஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீடு இதில் முதல் 10 மாணவர்களை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். முதல் மாணவன் சையத் ஆரிஃபிம் யூசுப். இவர் 715 மதிப்பெண்களை பெற்ற வேலம்மாள் வித்யாலயா ஐனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஐனம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்திருக்கிறார். 2ஆம் இடம் பிடித்திருப்பவர் ருஷில். இவர் 710 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி CMR நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். 3ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜேசன் சந்திரத் சிங். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 710. இவர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்திருக்கிறார். 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜார்ஜ் ஜெய்பி மூஞ்சிலி. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 705. இவர் படித்த பள்ளி செயின்ட் ரெபேல்ஸ் கத்தீட்ரல் ஸ்கூல் பள்ளிப்புறம் பாலக்காடு என்கின்ற பள்ளியில் படித்தவர். இவர் 4ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 5ஆம் இடம் பிடித்திருப்பவர் நம்பூரி ஆராஷ் வர்மா. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 705. இவர் படித்த பள்ளி ஸ்ரீ சைத்தன்யா ஜூனியர் காலேஜ். அதேபோல் 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் சஞ்சனா பரிகி 705 மதிப்பெண்களை பெற்றவர். இவர் படித்த பள்ளி செயின்ட் ஜோசப் ஸ்கூல் அபுதாபி UAE. 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஆன்மேரி ஜோசப். இவர் பெற்ற மதிப்பெண் 701. இவர் படித்த பள்ளி செயின்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூல் அனக்கால்.
8ஆம் இடம் பிடித்திருப்பவர் தனுஷ் குப்தா. இவர் பெற்ற மதிப்பெண் 701. படித்த பள்ளி டெல்லி பப்ளிக் ஸ்கூல், துவாரகா, டெல்லி. 9ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஷரண் கந்தசாமி. ஷரண் கந்தசாமி பெற்ற மதிப்பெண் 701. இவர் படித்த பள்ளி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 10ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜோய் பாபி. இவர் பெற்ற மதிப்பெண் 700. இவர் படித்த பள்ளி பிரைமஸ் பப்ளிக் ஸ்கூல். இந்த வகையில் நிர்வாக ஒதுக்கீட்டிலும் 7.5% இடஒதுக்கீட்டிலும் அரசு ஒதுக்கீட்டிலும் முதன்மையாக 10 இடங்களை பெற்ற மாணவர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இது பாராமெடிக்கல் அது புக்காக இப்ப புக்கு கொடுக்குறோம். ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த டீட்டெயில் ரிப்பீட்டர்ஸ் அந்த டீட்டெயில். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இளநிலை மற்றும் பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். நேரலையில் பார்த்தோம். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தொடங்குவதாக தற்பொழுது தகவலும் வெளியாகியிருக்கிறது. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இளநிலை மற்றும் பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களின் பட்டியலை வெளியிட்டார்.